ஓம் சாந்தி. 23/7/2026 இன்றைய சாக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையைப் போல அனைவருக்கும் செய்தி அளிக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான தூதராக வேண்டும். அனைவருக்கும் வீட்டிற்கு செல்வதற்கான செய்தியை கொடுக்க வேண்டும். கேள்வி: தற்காலத்தில் மனிதர்களின் புத்தி நாள் முழுவதும் எந்த பக்கம் அலைகின்றது? பதில்: நாகரிகத்தின் பக்கம், ஃபேஷன் சைட். மனிதர்களை கவருவதற்காக அநேக விதமான ஃபேஷன், நாகரீக நடைமுறைகளை கடைபிடிக்கின்றார்கள். இந்த நாகரீகத்தை சித்திரங்களிலிருந்து தான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பார்வதி கூட இதுபோல நாகரீகமாக இருந்தார், சிகை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார் என்று நினைக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பதித்த உலகத்தில் ஃபேஷன் செய்யக்கூடாது, அதாவது செயற்கை அலங்காரம் செய்யக்கூடாது. நான் உங்களை எப்பேற்பட்ட உலகிற்கு அழைத்து செல்கிறேன் என்றால் அங்கு இயல்பான அழகு இருக்கும். ஃபேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாட்டை கேட்டீர்கள். மகிமை பாடும் பொழுது புத்தி மேலே சென்று விடுகிறது. ஆத்மாதான் தந்தையிடம் நீங்களே படகோட்டி, பதித்த பாவனர், உண்மையிலும் உண்மையான தூதர் ஆவார் என்று கூறுகின்றது. தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு செய்தி அளிக்கிறார். மேலும் அவர்களுக்கு மெசஞ்சர், பைகம்பர் என்று கூறுகிறார்கள். அந்த உலகத்துலேயும் நாங்கள் இறைவனுடைய மெசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சிறியவர்களோ பெரியவர்களாகவோ இருப்பாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, உண்மையில் அவர்கள் மெசேஜ், அதாவது செய்தி ஒன்றும் கொடுப்பது இல்லை. அப்படி பொய்யான மகிமை செய்து விட்டுள்ளார்கள். சிவதந்தையை பற்றி உண்மையான அறிமுகம் அவங்க சொல்லலை, அவரே தான் சொல்கிறார் இல்லைங்களா? ஸோ ஒருவரை தவிர இந்த மனித சிருஷ்டியில் வேறு யாருக்கும் இந்த மகிமை இல்லை. எல்லோரையும் விட அதிகமான மகிமை இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு உள்ளது. ஏனெனில் இவர்கள் புது உலகத்தின் அதிபதி ஆவார்கள். பாரதத்தில்தான் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. கிருஷ்ணரை கூட கடவுள் என்று கூறிவிடுகிறார்கள். பாரதவாசிகள் இவர்களை பகவான் பகவதி என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த பகவான் பகவதி சத்யுகத்தில் ஆட்சி புரிகிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. பகவான் தான் தேவி தேவதைகளின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார். நாம் பகவானின் குழந்தைகளாவோம். எனவே நாம் கூட பகவான் பகவதியாக இருக்க வேண்டும் என்று புத்தியும் கூறுகிறது. ஆனால் பகவான் பகவதி என்று கூற முடியாது. பாபா சொல்கிறாங்க, அவங்கள பகவான் பகவதின்னு சொல்ல முடியாது, தேவி தேவதைகள் தான் சொல்ல முடிகின்றார். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். பாரதத்தில்தான் சத்யுகத்தில் தங்க புத்தி இருந்தது. இப்பொழுது பாரதத்தில் கலியுகத்தில் கல்புத்தியாக இருக்கிறார்கள். மனிதர்கள் இதையே சொர்க்கம் என்று நினைக்கிறார்கள். சொர்க்கத்தில் விமானங்கள் இருந்தன, பெரிய பெரிய அரண்மனைகள் இருந்தன என்பார்கள். அதே போல தான் இங்கேயும் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவே சொர்க்கம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாம். பாபா சொல்கிறாங்க, விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது, இதனால் எவ்வளோ சுகம் இருக்குது, நாகரீகம் ஆகியவை எவ்வளவு இருக்கின்றது. நாள் முழுவதும் புத்தி நாகரீக நடைமுறைகளுக்கு பின்னால் தான் இருக்கின்றது. இந்த செயற்கையான அழகோடு இருக்கிறதுக்காக எவ்வளோ ஃபேஷன் பண்ணுறாங்கன்றார் பாபா. ஆனால் நீங்கள் சத்யுகத்தில் இயற்கையான இயல்பான அழகோடு அங்கே இருப்பீங்க அப்படின்றார். ஆத்மா சதோபிரதானம் ஆகும் பொழுது அப்போ சதோபிரதானமான உடல் கிடைக்கும், இயற்கையான அழகோடு இருப்பீங்கன்றார். பாபா சொல்கிறாங்க, தந்தையும் நீயே தாயும் நீயே என்று பாடுகிறார்கள். தாய் தந்தை என்பவர்கள் யார் என்பது கூட தெரியாது. தாய் தந்தையர் அவசியம் ஆஸ்தியை அளித்திருக்கக்கூடும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சுகத்தின் ஆஸ்தி அளித்திருந்தார். நானே பாவனமாக இருந்தேன், இப்பொழுது பதீத்தமாக ஆகியுள்ளேன் என்று சுயம் பிரம்மாவின் ஆத்மா கூட கூறுகின்றது. பிரம்மாவின் குழந்தைகள் கூட அவ்வாறே கூறுவார்கள். பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாங்களே
தேவி தேவதைகளாக இருந்து பின்னர் 84 பிறவிகளின் கடைசியில் பதீத்தமாக ஆகியுள்ளோம். யார் முதல் நம்பரில் தூய்மையாக இருந்தாரோ அவரே முதல் நம்பர் தூய்மையற்றவர் ஆகியுள்ளார். பிரம்மா பாபா. ஸோ எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகள். சுயம் இவரும் கூறுகின்றார். பிரம்மா பாபாவும் சொல்கிறார். சிவபாபாவும் கூறுகிறார், நான் இவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில் வருகின்றேன். அவர்தான் முதல் நம்பரில் பூஜைக்குரிய லக்ஷ்மி நாராயணரின் பரம்பரையில் இருந்தார். நீங்கள் கலியுகத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது சங்கம யுகத்தினராக ஆகியுள்ளீர்கள். தந்தை சங்கமத்தில்தான் வருகிறார். நாடகப்படி குழந்தைகளும் முன்னேற்றமடைகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. முழு சக்கரத்தை நல்ல முறையில் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபா சொல்கிறாங்க, ராவண ராஜ்யத்தில் மனிதர்களோ விகர்மங்கள் தான் செய்கின்றார்கள். எனவே கீழே தான் விழுகிறார்கள். துக்கமான உலகத்தில்தான் குருவிடம் செல்கிறார்கள். முக்தியில் அழைத்து செல்வார் என்று சத்கதிக்காகத்தான் குருவிடம் செல்கிறார்கள். அது நிர்வாணதாமம் ஆகும். சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இடம். மனிதர்கள் தங்களை வானப்பிரஸ்தி என்று கூறுகிறார்கள். ஆனால் வானப்பிரஸ்தம் என்பதன் பொருளை யாருமே புரியாமல் உள்ளார்கள். வானப்பிரஸ்தம்னா சப்தத்திற்கு அப்பாற்பட்டு ஓய்வு நிலையில் இருப்பாங்க. எப்படி அந்த லௌகீகத்தில் 60 வயசாக முடிஞ்சவங்க நாங்கள் வானப்பிரஸ்தம் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நியமமாக கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் சப்தத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துக்கு இங்கே எங்கே போக முடியும்? எங்கே போனாலும் சப்தம் நிறைந்த உலகம்தான். அதாவது செயலும் கொஞ்சம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஃபுல் ரெஸ்ட்டு சப்தமே இல்லாத இடம் எதுன்னு பார்த்தோன்னா நம்ம பரந்தாமம், முக்திதாமம், ஆத்மலோகம். அதுதான் நம்ம வீடு. அங்கே தான் நம்ம போகணும். அதுதான் சப்தத்துக்கு அப்பாற்பட்ட இடம். வானப்பிரஸ்தம், உண்மையான வானப்பிரஸ்தம் அதுதான்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, நாம் நிர்வாணதாமம் செல்ல வேண்டும் என்பது யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். அவர்கள் ஒன்றும் அதை வீடு என்று நினைப்பது இல்லை. அவர்கள் ஜோதியுடன் கலந்து போய் விடுவோம் என்று நினைக்கிறார்கள். நிர்வாணதாமம் இருப்பதற்கான இடமாகும். நம்ம ஆத்மா வீட்டில் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பிளேஸ் அது. அங்கே போய் ஜோதியோட கலந்துருவோம் அப்படின்னு கிடையாதுன்றார். அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இடத்திற்கு யாருமே போக முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிய வைக்கலாம். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறார் பாபா. இதற்காக ஹே பதீத பாவனா பாபா, வாருங்கள், எங்களை பாவனமாக ஆக்கி வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று தந்தையைத்தான் அழைக்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகி உங்களுக்கு நான் சத்தியுகம் பற்றி புரிய வச்சுருக்கேன். அங்கே யார் இருப்பாங்க, மக்கள் தொகை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், அப்புறம் போக போக எப்படி அதிகரிக்கிறாங்க, அப்புறம் குழந்தைகள் எப்படி பிறக்கிறாங்க, இது எல்லாமே நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன்றார். அங்கேயும் தேவி தேவதைகள் தான் இருந்தாங்க. இல்லற மார்க்கம் தான் இருந்தது. ஜனத்தொகை சத்தியுக ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 9 லட்சம் பேர் தான். அப்புறம் இருக்க அதிகமாகறாங்க. திரேதாயுகம் எண்டு முடிவில் 33 கோடி தேவர்கள் வந்துடுறாங்க. ஆனால் அங்கே குழந்தைகள் பிறக்கிறது யோக பலத்தின் மூலமாக பிறக்குது. இது எல்லாமே குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அவங்க எதுவுமே புரியாமல் இருக்காங்க அப்படின்றார் பாபா. நாடகத்தின் சக்கரத்தை புரிய வைக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு வித்வான், ஆசிரியர் அல்லது பண்டிதர் கூட யாரும் இங்கே இல்லைன்றார். 84 லட்ச பிறவியின் சக்கரம் எப்படி இருக்க முடியும்? எவ்வளவு தவறான விஷயங்கள் முற்றிலுமே நூல்கண்டு சிக்கலாக இருப்பதை போல அப்படின்றார் பாபா. சத்யுகத்தில் உங்களுடைய கர்மம் அகர்மமாக ஆகிவிடுகின்றது. அங்கு எந்த ஒரு தீய செயலும் நடப்பதே இல்லை. எனவே கர்மம் அகர்மமாக ஆகிவிடுகின்றது. பாபா சொல்கிறாங்க, இங்கு மனிதர்கள் என்ன கர்மம் செய்தாலும் அது விகர்மம் ஆகிவிடுகின்றது. சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் முழு உலகிற்கும் வானப்பிரஸ்த நிலையாகும் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதாவது எல்லா ஆத்மாக்களுமே சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நம்முடைய வீட்டுக்கு போகிறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்றார். ஏன்னா நாடகம் முடிய போகுது, 5000 வருஷம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும். அதுக்காக எல்லாருக்குமே இது வானப்பிரஸ்த ஸ்டேஜ் அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, இந்த பதீத்த உலகம் எல்லாமே முடிய போகின்றது. நாம் மீண்டும் புது உலகிற்கு செல்ல வேண்டும்.
எப்படி செல்வீர்கள்? இதுவோ புதிய ஞானம், முழு ஞானமும் உள்ளது. நாம் அனைவரும் சங்கமத்தில் உள்ளோம். சத்யுகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சங்கம யுகம் எல்லாவற்றையும் விட சிறியது ஆகும். இதற்கு லீப் யுகம் என்று கூறப்படுகின்றது. இதில் மனிதர்கள் பாவ ஆத்மாவிலிருந்து தர்ம ஆத்மா ஆகின்றார்கள். எனவே இதற்கு தர்மயுகம் என்று கூறப்படுகின்றது. கலியுகத்தில் எல்லா மனிதர்களும் அதர்மத்தினராக இருக்கிறார்கள். அங்கோ எல்லோரும் தர்ம ஆத்மாக்களாக இருப்பார்கள். இங்கே சத்தியுகத்திலையும் பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது உங்களுடைய கண்கள் திறந்துள்ளன, புத்தியின் கதவு திறந்துள்ளது. ஞானக்கண்ணை கொடுத்துட்டார் பாபா. இப்போ நமக்கு புத்தி ஓப்பன் ஆயிடுச்சுன்றார். தந்தை ஞானம் அளித்துள்ளார். பரம்பிதா பரமாத்மா இந்த மனித சிருஷ்டியின் விதை ரூபமான ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். ஆத்மா கூட அந்த ஞானத்தை தாரணை செய்கின்றது. மனிதர்களோ தேக அபிமானியாக ஆகியிருக்கும் காரணத்தால் தேகத்திற்குத்தான் மகிமை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆத்மாதான் எல்லாமே செய்கின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆத்மாவாகிய நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரம் சுற்றி வந்து முற்றிலுமே துர்கதியை அடைந்து விட்டுள்ளீர்கள். இப்பொழுது ஆத்மாவாகிய நாம் தந்தையை அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம். ஆத்மா அவசியம் ஷரீரத்தை தாரணை செய்ய வேண்டியுள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்படி சரீரம் இல்லாமல் பேச முடியும், எப்படி கேட்க முடியும்? அதே போல் நானும் நிராகாரமானவன் தான். எனக்கும் சரீரம் தேவை இல்லையா? அதனால் நான் இந்த பிரம்மாவுடைய உடலில் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்றார் பாபா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிறகு பிரம்மா குமார் குமாரிகளாகி நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்கன்றார். பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகின்றது. அதே தந்தை ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். இதில் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. சிவ் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். பின் நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றோம். நாம் இப்பொழுது பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். பாபா நமக்கு விகர்மங்களை வென்றவராக ஆக்குவதற்காக புரிய வைக்கின்றார். என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். எங்குமே புத்தியை ஈடுபடுத்தாதீர்கள். சிவபாபா நமக்கு தனது அறிமுகத்தை அளித்துள்ளார். பதித்த பாவன தந்தை வந்து தனது அறிமுகத்தை அளிக்கின்றார். நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கி கொண்டிருக்கும் அவர் எவ்வளவு இனிமையான பாபா ஆவார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மம் பற்றிய விளைவை அறிந்து சிறந்த செயல்களையே செய்ய வேண்டும். ஞான தானம் செய்து தர்ம ஆத்மா ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இது வானப்பிரஸ்த நிலையாகும். இந்த கடைசி கணங்களில் தூய்மையாக ஆகி தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். தூய்மையாவதற்கான செய்தியை அனைவருக்கும் கூற வேண்டும். பாபா வரதானம் தராங்க. பாஸ்வித்தானர் ஆகுவதற்காக அனைவரிடமிருந்தும் திருப்திக்கான பாஸ்போர்ட்டை பெறக்கூடிய சந்துஷ்டமணி ஆகுக. அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவராக ஆக வேண்டுமென்றால் அனைவரிடமிருந்தும் திருப்திக்கான பாஸ்போர்ட்டை பெறக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தங்களுக்குள் தங்களது ஆன்மீக முயற்சியில் அல்லது சேவையில் மற்றும் பிராமண குடும்பத்தின் தொடர்பில் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களே சந்துஷ்டமணி என்று அழைக்கப்படுகின்றார்கள். அனைத்து ஆத்மாக்களின் தொடர்பிலும் உங்களை திருப்தியாக வைத்துக்கொள்வது அல்லது அனைவரையும் திருப்திப்படுத்துவது, இதில் யார் வெற்றி அடைகின்றார்களோ அவர்களே வெற்றி மாலையில் இடம்பெறுகின்றார்கள். பாஸ்வித்தானர் ஆகுவதற்கு அனைவரிடமிருந்தும்
திருப்தி என்ற பாஸ்போர்ட் கிடைக்க வேண்டும். இந்த பாஸ்போர்ட்டை பெறுவதற்கு சகித்து கொள்ளும் சக்தி அல்லது உள்ளடக்கி கொள்ளும் சக்தியை மட்டும் தாரணை செய்யுங்கள். ஸ்லோகன்: கருணை உள்ளம் கொண்டவராக மாறி சேவையின் மூலம் ஏமாற்றம் அடைந்த மற்றும் சோர்வடைந்த ஆத்மாக்களுக்கு ஆதாரமாக விளங்குங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: ஜுவாலா சுரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த நினைவிற்கு உண்மையான இதயத்தின் அன்பு தேவை. உண்மையான இதயம் கொண்டவர்கள் ஒரு நொடியில் புள்ளியாக மாறி புள்ளி வடிவ தந்தையை நினைக்க முடியும். உண்மையான இதயம் கொண்டவர்கள் உண்மையான எஜமானனை, அதாவது சிவ தந்தையை மகிழ்விப்பதன் காரணமாக தந்தையின் விசேஷ ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். இதனால் மிக எளிதாகவே ஒரே சங்கல்பத்தில் நிலைத்து ஜுவாலா சுரூப நினைவை அனுபவம் செய்ய முடிகின்றது மற்றும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரப்ப முடிகின்றது. உண்மையின் சக்தி காரணமாக புத்தியும் சரியான நேரத்தில் யுக்தியுக்தாக துல்லியமாகவும் செயல்படுகின்றது. எந்த ஒரு தவறான செயலும் நடக்க சாத்தியமில்லை. அச்சா. ஓம் சாந்தி.